வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். பெரியார் விட்டு சென்ற பெரிய காரணங்கள் என்னென்ன தெரியுமா? காலந்தோறும் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பது, காலந்தோறும் அவரை விரட்டி அடிப்பது, காலந்தோறும் அவரை இகழ்ந்து பேசுவது, காலந்தோறும் அவரை மதியாமல் நாம் பலவற்றை செய்வது, காலந்தோறும் அவரை எடுத்துரைப்பது, காலந்தோறும் அவரை எடுத்தெறிந்து பேசுவது, இன்ன பிற காரணங்களை பெரியார் விட்டு சென்றிருக்கிறார். பெரியார் பெரிதாக சேர்த்து வைத்த சொத்தென்று இவற்றை சொல்லலாம். ஒரு மனிதனை காலம் தாண்டி நினைவில் வைத்துக் கொள்வது பெரிய பெரிய விஷயம். ஏனால் போற்றி வணங்குகின்ற ஒரு மனிதர்களை நாம் மறந்து விடுகின்றோம். போற்றி பாதுகாக்கப்படுகின்ற விஷயங்களையும் நாம் மறந்து விடுகின்றோம். காலந்தோறும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய பெரிய மனிதர்களை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல், இவற்றையெல்லாம் பொருட்படுத்தி கொண்டே ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டு சென்றவர் தான் பெரியார். அவருடைய அளப்பரிய சாதனை என்றால் அதுதான். அதாவது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரை உங்களால் உதாசீனப்படுத்த விட முடியாது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களால் அவரை உதாசீனப்படுத்த முடியும். இன்ன பிற காரணங்களை பெரியார் விற்று சென்றது தான் அவருடைய அளப்பரிய சாதனை. கடவுள் என்றாலும், மதம் என்றாலும், பண்பாடு என்றாலும், இலக்கியம் என்றாலும், சமயம் என்றாலும், நாகரிகம் என்றாலும், உடைநாகரிகம் என்றாலும், கலவி என்றாலும், காதல் என்றாலும், கட்டுப்பாடு என்றாலும், கற்பு என்றாலும், கன்னித்திரை என்றாலும், விவாகம் என்றாலும், விவாகரத்து என்றாலும், இவற்றை சுற்றி பெரிய ஒரு அறிவு வேள்வி செய்துவிட்டு சென்றிருக்கிறார் பெரியார். இதெல்லாம் அப்போதிருந்த அறிவுஜீவிகள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள்.